வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் நம்ம சேனல் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வந்தனையும் இதில் ஏடிஎம்கே கூட்டணியோடு தான், அதாவது கூட்டணினா பிஜேபியில் ஏடிஎம்கே தனியாக வந்தது இல்லையா, அது திமுக தரப்பில் ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக வாட்டவர் தனியாக நிற்க சொல்லி, ஏன்னா அவருக்கு எடப்பாடி கேஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுக்காமல் அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக என்னன்னு தெரில. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி இருந்தால் அவங்க வர முடியாதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ரஜினி இதை எப்படி வர விடாமல் பண்ணாங்களோ சிஎம் ஆகிறதுக்கு, அதே மாதிரி இப்போது இத்தனை அதிருப்தி இருந்தும் வந்திருக்குன்னா 6% திமுக குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஏடிஎம்கே தனிச்சு நிற்க வச்சு அதுக்கு சில பயன், நீங்கள் ஜெயிச்சிக்கலான்ற மாதிரி ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணி வந்திருக்கு. ஆனால் 6% குறைஞ்சிருக்கு. 33 26 இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இன்னும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு. அப்படி உழைச்சி பூத் கமிட்டிலாம் போட்டு வரும்போது அது இன்னும் 20% கீழே போயிடும். அந்த கூட்டணிலாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆக சான்ஸ் இருக்கும் 26. அதான் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி தான் 26க்கு இன்னும் உழைக்கணுன்ற சொல்லியிருக்காரு. எப்படின்னா பல தொகுதியில் 2ஆம் இடம் வந்துருச்சு திமுக அடுத்து. இப்போது உதாரணம் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு கோவையில் அண்ணாமலைன்னா, அந்த சில 1 லட்சம் ஓட்டு ஏதோ சம்திங்லாம் காணாமல் பண்ணாங்க இல்லையா, இப்போ இவருக்கு வர வேண்டிய 17,000 வித்தியாசம் அங்கே போயிருக்கு. இன்னொன்று, திமுக பூத்துலேயே இவருக்கு விழுந்திருக்கு ஓட்டு, அண்ணாமலை ஏடிஎம்கே விழுந்திருக்கு. அப்போ இதெல்லாம் முதலே கணிச்சு தெரிஞ்சு தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அது தவிர ஏடிஎம்கே தனியாக நிற்க வச்சு அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு இத்தனையும் பண்ணி தான் இவ்வளோ வந்திருக்கு. அப்போது இது குறித்து ஏற்கனவே கருணாநிதி தோக்கிற கண்டிஷன்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது போய், ஏன் இப்போது இவங்க ஜெயலலிதா இருக்கும்போது 2011 இந்த மாதிரி ஒரு 2 சீட்டு திமுக வந்த கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் கனிமொழி கண்ணு தெரியாதா? அவர் என்ன தலைவர் பதவி வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போனார் கருணாநிதி வந்த கதை தெரியல இருக்கும். திமுகவில் எங்கேயோ இருந்தவர் எம்ஜிஆர்கிட்ட பவர் பாலிஸ் பண்ணி தான் கட்சியை கைப்பற்றினார். அண்ணாதுரை இறந்தப்புறம்ன்றது தெரியும். இந்த கனிமொழி அண்ணாமலை பார்த்து தலைவர் பதவி நீடிக்கக்கூடாது, வெற்றி தொழில் சகஜம்தான், கட்சி ஒரு 2 எம்எல்ஏ ஒன்றுமே இல்லாமல் போச்சே, அப்போ போக வேண்டியதை இழுத்து மூடிட்டு ஜனநாயகத்தில் எல்லாம் மாறி மாறி வர்றது தான். இப்படி எதுவும் போகிறதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைவரை நீடிப்பது அக்கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு தான் நல்லது இல்லை, உனக்கு என்ன அதை பற்றி, அதை அவங்க பார்த்துப்பாங்கல்ல. அதான் அப்போது தவறுக்க மக்கள் தண்டனை ஏடிஎம்கே கொடுத்துருக்கலாம். நீ பண்ணதுக்கெல்லாம் இப்போ மொத்தமாக சுருட்ட போகிறாங்க. மோடி அது நேற்று முந்தானத்து சொல்லிட்டார். இவங்களாம் சொல்கிறது, அந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கூட்டணி அங்கே வரமாட்டாங்க, அது இன்னும் சில புல்லுருவி சேனல்லாம் சொல்லுவோம். அதான் லெட்டர் கொடுத்தா ஜாமீனாச்சு. நீ பதவி ஏற்கிற முடியும் உங்களுக்கு ஊர்ஜிதம் பண்ணணுமா? உங்கள் மாதிரி இடத்துல உட்காந்தாச்சு, காங்கிரஸ் உட்காந்தா பப்புன்றது கரெக்டு தான். அது இன்னும் 50 வருஷம் பின்னோக்கி போயிடும் இந்தியா. இப்போ கூடி பாருங்கள், கனிமொழி மூலிமா அமித்ஷா மூலிமா கேட்டு இந்த டிஆர் பாலுக்கெலாம் ஏதாவது ஜெயிச்சது இங்கே உட்காந்தா ஏதாவது அடிக்க முடியுமா அப்படின்றதுக்கு 4 மந்திரி பதவியெல்லாம் கேட்டதாக கேள்வி ஸ்டாலின்கிட்ட சொல்லி. அது அமித்ஷா சொன்னாராம், மோடி அதெல்லாம் வேணான்ட்டாராம். அவர் தான் தொலைச்சி கட்டணுன்றிருக்காரு. இவங்கள உள்ளே விட்டால் இருக்கிறதும் கெடுத்துடும் ஆச்சுங்களா. அப்போது இந்த மாதிரி இப்போ பொன்முடியே பார்த்திங்கன்னா அமித்ஷா பையன் மூலியமாக போய் தான் இப்போ இந்த அளவுக்கு மந்திரியாக உட்காந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அது இன்னும் அவங்க தான் கரெக்ட் பண்ணி, அண்ணாமலை தோற்றதுக்கு காரணம் டெல்லியான்றது தெரில, மூலியமாக ஏற்பாடு பண்ணி ஏன் அவர் பேர் வாங்கி, ஏன்னா இந்த சீனியர்ஸ் பூரா சொல்லி அமித்ஷாட்ட அண்ணாமலை தான் நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா கட்சி வளராது. எடியும் கேட்டிருந்தீங்கன்னா பிஜேபி வளராது. அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி கரெக்டு. 26 அது பலன் வேறு மாதிரி தரும், அது சொல்லிட்டார். அதுக்காக ஜெயிச்சிட்டே இருக்க போகிறதில்ல, சைக்கிள் மாறும். இந்த கனிமொழி அன்றைக்கி எப்படி வாயை திறக்க அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, ஏன்னா இவங்க கட்சியை அதில் பார்த்து போச்சு, என்ன அவங்க அப்பா தலைவர் கலைச்சி இது போயிட்டார். அப்புறம் நீங்கள் தோற்றது கேட்கும்போது அதையும் சொல்லிட்டார், நான் கருணாநிதி பையனில் குப்புசாமி பையன்ட்டார் அண்ணாமலை. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 4 லட்சம் ஓட்டு வாங்கி இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் 11% ஓட்டு வந்திருக்கு. இப்போ 8% தான் சீமான் கட்சி 8% அங்கீகரிச்சிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்,
சீட்டு வேணால் சீமான் இப்போ கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேனால கலைக்க வேண்டியது தானே. இது குறித்து அண்ணாமலைக்கும் இல்லை அவர் வாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். தமிழ் தேசியம் அதுன்னா காசு கொடுக்காம ஏதோ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு பாராட்டுறது. மாறா இவர் வாங்கினா கலைச்சிட்றேனாரு. இப்படிப்பட்டாலும் கலைச்சிட்டு போக வேண்டியதானே. நடிகர் இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுகள் எதுக்கு இருந்த வரைக்கும் போதும். விஜய் அப்படி தான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஒரு தமிழிசை கவர்னர் வந்து தோற்றது இல்லாமல் ராஜ்யசபா மூலியமாக மந்திரி கொடுப்பாங்களா அப்படி ஒரு டாக்ஸ் போகுது. அண்ணாமலைக்கு ராஜ்யசபா மூலியம் மந்திரி. ஆனால் எல்முருகன் 4 எம்எல்ஏ வாங்கி மேம்போக்க போனதுக்கே கொடுத்தாங்க. இப்போ 2வது ட்ரிப்பும் கொடுப்பாங்க போல தெரியும். ராஜ்யசபா கண்டினியூ ஆகுது. இவ்வளோ தூரம் வந்து அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? இங்கேயும் தலைவராக இருந்துக்கக்கூடாது? பல காரியம் சாதிக்க முடியும். ஆனால் ஒன்று, இவர் இப்படி உழைக்கிறது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி போடணும் என்ன. அப்புறம் எங்கெங்கே இப்போ அந்த ஒரு தொகுதி பார்லிமெண்ட் 6 பிரித்தா அந்த எம்எல்ஏக்கள் இவங்க அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கே ஜாஸ்தி வந்திருக்கு ரீடிங் பார்க்கணும். அந்த தொகுதியெல்லாம் 10-100 தொகுதி எடுத்து முதல் கட்டமாக அவங்க இப்போவே எம்எல்ஏக்களை கேண்டிடேட் இவங்க தான் நல்லா கேண்டிடேட் போட்டு வேலை செய்யணும். தீயா பூத் கமிட்டி போட்டு இப்போத்துலேருந்து அந்த ஸ்டெப் பண்ணாங்கன்னா தான் அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு அந்த வந்து அதை வந்து அறுவடை பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். 2வது, இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கோமாளி வேலையெல்லாம் பண்ணுவானு நீக்கி அதையும் கண்காணிக்கணும். நீக்கினவங்களும் சேர்க்கணும் மக்களார். 26 வரும்போது பொது தேர்தலாக மாறிடுது. அவன் ஆட்சியில் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் கண்காணிக்கும். அது எந்த அளவுக்கு வேணாலும் திமுக அந்த மாதிரி பண்ணுவோம். அதை ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். இப்போது எடப்பாடி இந்த கேஸுனால் பின்வாங்கி பிரிஞ்சு போனார். கூட்டணி இருந்தால் இந்நேரத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ 5 வருஷத்துக்கு இந்த நாயுடுவும் நிதிஷும் நம்பர் தகுந்தது இல்லைன்னாலும் அதுபோக 20 எம்பி வந்ததில் 10 எம்பி வந்துட்டாங்க சுயேட்சை. அதுவே வேறு சில கட்சிகளாக இருக்குது. அதனால் இவங்க வந்து வாஜ்பாய் இந்த ஜெயலலிதா கவுத்து நேரில் போன மாதிரிலாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அனாவசியமாக மறுபடியும் எலெக்ஷனுக்கு விட மாட்டாங்க. இவங்க கண்காணிச்சின்னு இருப்பாங்க. அமித்ஷா முக்கியமாக கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. வேறு சில குட்டி கட்சியில் சேர்த்துருவாங்க, ஸ்ட்ரென்த்து பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ இதில் அண்ணாமலை அங்கேயும் இங்கேயும் இருக்கிறாரா என்னன்றது வர நாட்கள் தெரிய வரும். இப்போது ராஜினாமா பண்ணியிருக்காரு மோடி, ஏன்னா மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அவர்கள் பார்ப்போம். நன்றி.